உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு நல்ல விசாரிக்கிற குடும்பத்தை எங்கள் சபையார விசாரிக்கிற நல்ல தகப்பன் நீர்தாப்பா. எங்களை நல்ல விசாரிக்கிற தகப்பன் நீர்தான். என் பிள்ளைகளை, என் சந்ததியை, எங்கள் குடும்பங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா மீண்டுமாக இந்த பாடலை பாடலாம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த பாடலை பாடுறப்ப விசுவாசமா பாடுங்க, பாடுங்க. நீங்க கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யத்தக்கதான் விசுவாசமா. ஹல்லேலூயா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன் நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. ஹல்லேலூயா. உண்மையில நன்மை இன்னும் பார்க்கலையே. விசுவாசமா பாடுங்க. பாடுறப்போ உங்களுக்காக எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. மீண்டுமாக பாடலாம். இதுவரை செய்தவரே, நன்மை செய்தவரே, இனிமேல் வாழ்வில் செய்வீர். சொல்லுங்க, இனிமேல் செய்வீங்க. செய்ய போற எண்ணிலடங்கான நன்மைகளுக்காக நன்றியை சொல்லுங்க. இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றியை சொல்லுங்க. சொல்லுங்க, இனிமேலும் நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றியை சொல்லுங்க.
நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகளும் கவனிக்கிறவர்களுமாயிருக்கிறது. ஓ ஹalleluya, நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. ஹalleluya. ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஓ எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹalleluya. சொல்வோம், நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மழைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியுமா சொல்லுவாங்க வாழ்விகள் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா சேர்ந்து. கிரகிக்க முடியுமா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியுமா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் போது கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஹalleluya. தண்ணீர் திராட்சரசமா மாறுனா யாராலையும் கிரகிக்க முடியாது. ஹalleluya. சத்த சரீரம் உயிரோடு எழுப்பி வருதுனா யாராலையும் கிரகிக்க முடியாது. ஹalleluya. உங்க வாழ்க்கையில் வேலை நிறைய காரியங்கள் முடிந்து போன நிலையில இருக்கலாம். ஆனா நல்ல விசுவாசிங்க, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார்கள். ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, ஹalleluya. சர்வஞானியே, சர்வஞானியா நம்ம ஞானத்துக்கு எண்ணத்துக்கு எட்டாத வகையில அவர் செய்வார். ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். செங்கடலை பிளந்தவர், கிரகிக்க முடியாதவர், கற்பார்வையில் தண்ணீரை வரவேற்றவர், எரிபொருளை உடைத்தவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தவர். ஓ ஹalleluya. உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் செய்வார். சொல்லுங்க, அவர் செய்வார். எல்லா ஜெபத்துக்கும், எல்லா ஜெபத்துக்கும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். நினைச்சே பார்க்க முடியாது. நானும் அவங்க கல்யாணத்துல திராட்சரசம் குறைவாயிடுச்சு, என்ன செய்யறது தெரியல, நீங்க ரெடி பண்ண முடியாது. அவருடைய வந்த 30 வருஷம் அவருக்கு வாழ்ந்த இந்த அற்புதத்துக்கான காத்திருந்தார். என்னுடைய மகிமையெல்லாம் அடக்கி வச்சுட்டு இப்போது அவர் மகிமையை வெளிப்படுத்த பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் சொல்றாரு. அவர் சொன்னபடியே செய்கிறாங்க. நீங்க அவருடைய வார்த்தை சொன்னபடியே செய்யும் போது உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள் நிறைவேறும். ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹalleluya. அதான் சொல்லப்படுகிறது,
மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். பெரிய மலை மாதிரி, பெரிய பர்வதமாய் முன்னாடி நிற்கலாம். ஆனால் வார்த்தை மூலம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீங்க அந்த மலையை பார்க்கறப்ப அது பணியா உருகி போயிடும். அல்லேலூயா. மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அவர்தான் கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். மழைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுவாங்க விசுவாசத்தோடு. எந்த தடைகள் இருந்தாலும் பாடும்போது உடைக்கப்படும். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சேர்ந்து சொல்லுவா. மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். பட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை விசாரிக்கிறார், பறவைகளை, எல்லா சிருஷ்டிகளை விசாரிக்கிறார். அதெல்லாம் காட்டலாம். ஆண்டவர் விசேஷித்தவராக பார்த்தார். அல்லேலூயா. நம்ம விசாரிக்க மாட்டாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவதான் சொல்ல முடியும், கிரகிக்க முடியா பெரிய காரியங்களை செய்கிறவர். வெறுக்கோடும் கையும் இரு பரிவாரமாகும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, யாக்கோபு இந்த குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் போது வெறுக்கோடும் கையும் தான். ஆனா அதன் மத்தியிலே தன்னுடைய தகப்பனுடைய தேவனை நினைச்சு ஜெபிக்கிறார். அண்ணன் தனியா ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி வேண்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த பல பரிவாரங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. ஹல்லேலூயா. வெறுக்கோளும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். சொல்லுவோமா? வெறுக்கோளும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். இதுவாக சொல்லுவோமா? வெறுக்கோளும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுக்கோளும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. கிரகிக்க முடியாத
நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி அப்பா. நீங்க செய்ய போற கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக நன்றி அப்பா. கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி அப்பா. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிக்கிறது நிச்சயமே. ஹல்லேலூயா. பாண்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னையும் உடுத்துவது நிச்சயமே. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை தேட விரும்புதாங்கப்பா. எல்லாம் முடியாம விரும்புதாங்கப்பா அப்படின்னு கேட்போமா? ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க வாயில திறந்து ஸ்தோத்திரிக்க போகுது. ஹல்லேலூயா. எல்லா மலைகளும் பெயர்க்கப்படத்தக்கதாக, தடைகள் நிர்மூலமாகத்தக்கதாக, குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தனிப்பட்ட காரியங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல சத்தமாக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரமானது. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரிக்கும் போது இந்த இரவுல இந்த செலவேல உங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யத்தக்கதாக, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் செய்யத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஷாபா லராபா பாபா பாபா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. உங்களுடைய மகிமையை காண ஒரு கல்யாணத்திலே அப்பா வெளிப்படுத்தினீங்க. அதே மகிமை வெளிப்படுவதாக, அதே வல்லமை வெளிப்படுவதாக, அநேக இடங்களில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக, கிரகிக்க முடியாத காரியங்கள் நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரட்சிக்கும் காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், எதுக்காக செவிக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தருடைய அதிசயம் நடப்பதாக. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோடு ஆண்டவர் சமூகத்தை ஸ்தோத்திரிப்போம். எல்லா கட்டுகளும் கலந்து போகிறது. பரிசுத்தாட அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வருகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாட அக்கினி ஒவ்வொரு பேரும் வருவதாக வருவதாக. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி செவிப்போம். அந்நிய பாஷைகளை பேசி செவிப்போம். ஹல்லேலூயா. ஆவியாருடைய அக்கினி இறங்குவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை சுற்றுவேன் சொல்லுகிறேன். ஏசப்பா, ஒரு அபிஷேகம் நடப்பதாக. இன்றைய நாளில் ஒரு அபிஷேகம் நடப்பதாக. வெளியிட்டு ஜெபிக்கிறவர்கள் மேல, ஆராதிக்கிறவர்கள் மேல அற்புதம் நடப்பதாக, அபிஷேகம் நடப்பதாக. ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இதற்கான ஆத்மாக ரட்சிக்கப்படத்தக்கதாக. கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஹல்லேலூயா நாடு நிறைவேறத்தக்கதாக. ராபா ஷாபா லாகா லாகா ராபா. ஆவியை நிரம்பி ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய புதிய ஆசீர்வாதம் எனக்கு நடக்குமாப்பா. இயேசுவாயில நிரப்புங்க. ஆவியானவருடைய வல்லமைக்குள்ள நிரப்படும் போது ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நீங்க எல்லாவற்றையும் கைட் பண்ணுவார். ராபா ஷாபா ராபா ராபா. பெருமையான நிலை மாறுவதாக. பிசாசின் இருள்கள் அழிக்கப்படுவதாக. ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுகமற்ற
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் நமக்கு அதிகாரத்துல காட்டுறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிங்கிகள் பெந்தேகோஸ்தே நாட்களிலே பலமாக வெளிப்படுகிறது. அதிலே நீங்க பார்க்கிறோம், நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 5வது வசன பிற்பகுதியில இந்த முதல்ல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும். இந்த பிலிப்பு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறதுக்கு முன்னாடி அவர் சாதாரணமானவர் தான் இருந்தார், சமையல் செய்யறவர் தான். ஆனா பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி கர்த்தருடைய வல்லமையில நிரப்பப்பட்ட உடனே இந்த பகுதியில பார்க்கிற ஒவ்வொரு சீசர்களை வச்சு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்யறார். ஸ்தேவான் ஆண்டவருக்காக பலத்த கிரிகளை செய்து ஆண்டவருக்காக மறிக்கிறார். அடுத்து பிலிப்பு, இவங்கெல்லாம் அந்த சாதாரண ஒரு ஒர்க்லதான் இருந்தவங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியினால நிரம்பின உடனே அவங்க பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவருடைய வல்லமையில நிறைந்தவர்களாக பலத்த கிரிகளை செய்யறாங்க. இந்த பிலிப்பு என்ன செஞ்சாரு அப்படின்றத பத்தி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதிலே அப்போஸ்தலர் 8:6, 7, 8 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த பரிசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தம் ஒரு பட்டணம், ஒரு ஊரே இருக்கு. அந்த ஊர் ஒரே துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. அந்த ஊர்ல பாருங்க, அநேக வியாதிஸ்தர்கள், அநேக பிரச்சனைகள்ல கட்டப்பட்டவர்கள், பலவிதமான சூழ்நிலைகள்ல பாருங்க வாழ்கிறவர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் பிலிப்பு அங்க பயன்படுத்துறார். பிலிப்பு சாதாரணமானவராக அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக. அல்லேலூயா. அப்ப அங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்து போய் பெரிய பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்யறாரு. அதுல நிறைய காரியங்கள் நடக்குது. அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட வெளியேறி போகுது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பாடுகள் குணமாக்கப்பட்டார்கள். சாதாரணமான சமையல் செய்யறவர். இந்த
சாதாரண நிலைமையில இருக்கலாம். வீட்டுல மட்டும் ஒரு ஒர்க் பண்றவங்களா, சமையல் வேலை சாதாரண வேலையை செய்யலாம். ஆனா நீங்க அந்த பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நீங்கள் நிறைந்தவர்களாக நீங்க காணப்படும் போது, தேவ வல்லமையினால் நீங்கள் நிரம்பி இருக்கும் போது, உங்களை கொண்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பெரிய காரியங்களை உங்களை வச்சு உங்க வீட்டுக்குள்ள செய்வார். அல்லேலூயா. உங்களை வச்சு ஒரு பட்டணத்திலே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள பெரிய பெரிய காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சொல்லுங்க, என்ன பயன்படுத்துவார்? பிலிப்பா மாதிரி பயன்படுத்துவார். அல்லேலூயா. பயன்படுத்தணும்னா கட்டாயம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும்னா தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படி ஜெபிக்கும் போது அந்த அசுத்தாவிகள் வெளியே போகிறது. திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்படுறாங்க. எல்லாரும் சுகமாய் முடிஞ்ச உடனே அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊரே சந்தோஷப்படும். பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு சில பகுதியில சாதாரணமான நிலையில அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாமும் அந்த பிலிப்பை போல பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர்களாக ஜெபம் பண்ணுவதிலும், வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும், சமயம் வாய்க்காவிட்டாலும் தன்னுடைய வசனத்தை நாம் படித்து அதை கை கொண்டு பிறருக்கு அதை எடுத்து சொல்லி அப்படி நாம் செயல்படும் போது நம்ம மூலம் அநேகத்துல இருக்கிற அநேகர் நம்ம மூலம் விடுதலையாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டா? சொல்லு, மிகுந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரிப்பை அங்க ஆண்டவர் அற்புதமா பயன்படுத்துறாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு லைட்டா கடவுள அதிகமாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முடிக்கிறப்ப சொல்லப்பட்டிருந்த ஆவியானவர் பிலிப்பு வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். அங்க கந்தாவே மந்திரி அவங்களுடைய அதுல நம்ம வாசிக்கிறோம் தொடர்ந்து அந்த காரியங்கள்ல இவர் போய் அந்த வேத வசனத்துக்குரிய விளக்கத்தெல்லாம் அவர் அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அங்கு அந்த மனிதனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதாக பிலிப்பை கர்த்தர் பயன்படுத்துறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பிலிப்பு ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு போறாரு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? சாதாரண சீசர்கள், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீசர்கள். ஆனால் பாருங்க, பரிசுத்தாவினால நிரம்பி இருந்த போது, பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள பலப்பட்ட போது, அவங்க சமையல் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க எப்பொழுதும் ஜபத்திலும் 24 மணி நேரமா ஆவியில நிரம்பி பரிசுத்தாவியானவர்களை நிரம்பி 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 அந்நிய பாஷையிலே பலப்பட்டு ஜெபிக்கும் போது அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்றால் உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வாரு. பரிசுத்தாவியினால நிறைந்தவர்களாக நீங்க அநேக அசுத்தாவிலிருந்து விடுதலையாகத்தக்கதாக திகில்வாதக்காரிகளும் சப்பானிகளும் அப்படின்னா என்னன்னா நிறைய சூழ்நிலைகளை நிறைய காரியங்கள்ல நிறைய பேர் பாருங்க எழுப்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் எழுப்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. என்ன செய்வாரா? மிகுந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் என்பது யாருன்னா அவர் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. ஒருவர் விடுதலையை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார், சுகத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிப்போம், எங்களே அப்படி பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா அப்படி நம்ம வாஞ்சித்து கேட்போம். மீகா 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டவர் திரும்ப நம்ம மேல இறங்குகிறது, திரும்ப நம்ம மேல மணங்குகிறது, நம்மளை விசாரிக்கிறதே. நம்ம நாட்டிலேயே தேவ சமூகத்திலே அதிகமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் அவரோட ஐக்கியப்பட்டவர்களாக இந்த ஆவியானவருக்கு நாம் தேவை. அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கிறோம்னா நம்ம சரீரமா இருக்கிறோம். ஆனா இந்த சரீரம் தான் சபை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்கதான் சபை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவைகளாக இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு சரீரம் தேவை. நம்மை கொண்டு
அவர் மகிமைப்படத்தக்கதாக, நம்மை கொண்டு நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, உங்க வீட்டுல உங்களை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாக, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியில வாஞ்சிக்கிறவர்களாக, ஆவியில நிரம்பி ஜெபித்து நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் சரியாக ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை நடத்தி நம்மை கொண்டு நம்ம மூலம் குடும்பத்திலையும் சபையிலையும் இன்னும் இந்த பட்டணத்துல அநேக துக்கத்திலையும் சாபத்திலையும் சிறையிருப்பிலையும் இருக்கிறவர்கள் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படத்தக்கதாக பலத்தை செய்வார். நாம்